பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராமா பரசுராமா ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். நம்முடைய வாழ்விலே ஆணவம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே வரக்கூடாது. எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் நமக்கு ஆணவம் மட்டும் எப்பொழுதுமே வரக்கூடாது. அப்படி வந்துவிட்டால் நம்முடைய அழிவை நாமே பார்த்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருந்து விட்டால் நமக்கு அது தலைக்கு ஏறி நம்மை கீழே தள்ளிவிடும். எவ்வளவு வெற்றி கிடைத்தாலும் நாம் ஆணவத்தோடு இருக்கக்கூடாது. எவ்வளவு தோல்வி கிடைத்தாலும் துவண்டு விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மன்னர் என்ன பண்றாரு, போருக்கு போறார். இவரை எதிர்த்து போரிடக்கூடியவர் மிகப்பெரிய ஆள். இவரால் வெற்றி அடைய முடியாது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர் சாமர்த்தியமாக வெற்றி அடைந்து விடுகிறார். வெற்றி அடைந்த உடனே இவருக்கு ஒரு செருக்கு, ஒரு ஆணவம். அவ்வளவு பெரிய ஆளே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன், இவன்கெல்லாம் யாரு, சும்மா. யாரையும் மதிக்கவில்லை, எல்லோரையும் தரக்குறைவாக அவருக்கு என்ன நினைக்கிறாரோ அதை சொல்லி அவர் அழைத்து கொண்டிருந்தார். நாளுக்கு நாள் இவருடைய ஆணவமானது அதிகரித்து கொண்டே இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராணிக்கும் இது புரிந்தது. ராணியாலையும் எதுவும் எடுத்து சொல்ல முடியவில்லை. அவள் இறைவனை வேண்டினாள். யாராவது ஒரு குருவாக ஒருவர் வந்து இவருடைய ஆணவத்தை அடக்க வேண்டும். அப்படி அடக்கினால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். இப்படி இருக்கிற போது ஒரு நாள் ஒரு வயோதிகர், கொஞ்சம் குண்டா இருக்கிறவர், புலவர், அவர் வந்தார். வரும்பொழுது இந்த மன்னர் அவரை பார்த்து, என்ன எருமை மாடு போல் நடந்து வருகிறீர்கள்? எருமை மாடா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். கேட்டுட்டு இவரே சிரிச்சார். அவையும் சிரித்தது. இந்த புலவர் அவரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. வந்தார், அமர்ந்தார், பாடினார். புலவர்னா பாட்டு பாடணும்ல, மன்னனை புகழ்ந்து பாடினார். பாடி பரிசுகள் எல்லாம் பெற்றுக்கொள்கிற பொழுது அரசனுக்கு பொறுக்கலை. என்னடா அது, இவ்வளவு நேரம் நம்ம வந்து இவரை என்னென்னமோலாம் சொல்லி பார்த்தா இவர் எதுக்குமே கோபப்பட மாட்டேங்கிறாரு. மன்னர் அந்த புலவரை பார்த்து கேட்டே விட்டார். சுவாமி, உங்களை நான் எருமை மாடு என்று சொன்னேன், நீங்கள் கோபித்துக் கொள்ளவே இல்லையே. இவர் உடனே சொன்னார், நான் உங்களை புத்தரை போல் பார்க்கிறேன், நீங்கள் புத்தர் போல் இருக்கிறீர்கள். என்ன சுவாமி, நான் உங்களை அப்படி சொன்னேன், நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே அப்படின்னு கேட்டார். என்னுடைய பார்வைக்கு நீங்கள் புத்தராக காட்சியளிக்கிறீர்கள். என் மனது பூராவும் புத்த பிட்சுகளும் புத்தராக நினைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனதில் இருக்கும் எண்ணங்கள் அப்படி. நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் எருமை மாட்டை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்வது? அப்பதான் இவருக்கு அவருடைய தவறு புரிந்தது, ஆணவம் குறைந்தது. ஏன் அப்படின்னா, வெற்றிகள் எப்பொழுது வந்தாலும் அந்த வெற்றிகளை தோளில் சுமக்கக்கூடாது. தோல்விகள் எவ்வளவு வந்தாலும் அதை தோளிலே சுமந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படித்தான் சுமந்து கொண்டிருந்தோமே ஆனால் அடுத்த முறை நாம் தோல்வி அடையாமல் வெற்றி அடைய முடியும். எப்பொழுதுமே ஒருவன் வெற்றி அடைந்து கொண்டிருக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. தோல்வியையும் அவன் தழுவிதான் ஆக வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.